நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டத்தின் சிறப்பை பற்றி நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சிறப்போடு நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலே இருந்து இந்த செய்தியை வழங்கியிருக்கிறார். இவரோடு நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும் இதனை சீராக ஒளிப்பதிவு செய்து அவரோடு இணைந்து வழங்கியிருக்கிறார். நீலகிரி மாவட்டம் பார்க்கின்ற இடமெல்லாம் பசுமையாக, செழிப்பாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக, மலைகளின் அரசி என்று சுற்றுலா பயணிகள் வர்ணிக்கின்ற புண்ணிய பூமியாக, கடவுளின் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு பூமியாக நீலகிரி மாவட்டம் திகழ்கிறது. இங்கே வாழுகின்ற மக்களெல்லாம் கள்ளம் கபடம் அறியாத நேர்மையான, நியாயமான, தர்ம குணம் கொண்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒன்றை சொல்லுவார்கள், இங்கே பஞ்சபாண்டவர்கள் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று ஐவர் மறைந்து வாழ்ந்த காலங்களில் இந்த பகுதியில்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அன்றைக்கு சொல்லுவார்கள். பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த இந்த பூமி பழமையான பூமி என்று. அப்படிப்பட்ட நீலகிரி மாவட்டத்தில் வாழுகின்ற படுகா இன மக்கள், படுகா மொழி பேசுகின்ற மக்கள் பாரம்பரியமாக தங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் இன்றைக்கு 2025 கடைபிடிக்கிறார்கள் என்பது ஒரு அற்புதமான, ஆச்சரியமான, திகைத்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்று நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இயற்கை எழில் கொஞ்சும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மலை கிராமங்களில் பாரம்பரிய கலாச்சாரத்துடன் வாழ்பவர்கள்தான் படுகா இன மக்கள். இவர்கள் விவசாயம் செய்து விளையும் பயிர்களை சிறப்போடு அறுவடை செய்கின்ற போது இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறைவனை வழிபட்டு அதனை அறுவடை செய்வார்கள் என்று கூட சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும் ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும் வழங்கியிருக்கிறார்கள். கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, ஜவ் போன்ற அனைத்து விளையும் மலைநாட்டு காய்கறிகளையும் இன்னும் விளையக்கூடிய விளைய நிலங்களில் விளையும் பொருள்களையெல்லாம் அறுவடை நாளை அறுவடை திருவிழா என்று கொண்டாடுவார்கள் வழக்கம். இதனை தொடர்ந்து இந்த ஆண்டுக்கான அறுவடை திருவிழா உதகை அருகில் உள்ள கடநாடு கிராமத்தில் நடைபெற்றது. உதகை அருகிலுள்ள கடநாடு கிராமத்தில் சுற்றியுள்ள 33 கிராம படுகா இன மக்கள் ஒன்று சேர்ந்து குலதெய்வமான ஹிரி உடையார் கோவிலில் அறுவடை செய்த காய்கறிகளை வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தினார்கள். இவர்களுடைய வீடுகளும் கோவில்களும் அமைந்திருப்பதே ஒரு அற்புதமாக இருக்கும். வீடுகள் ஒரு வீடை ஒட்டி ஒரு வீடு அமைந்திருக்கும். வீட்டு முற்றத்தில் சற்று மைதானம் போல விளையாடுவதற்கும் ஓடுவதற்கும்
கொஞ்சம் இடம் எல்லா பகுதியிலுமே இவர்கள் வாழுகின்ற அத்தனை கிராமத்திலுமே விட்டிருப்பார்கள். அந்த கிராமத்துக்குள்ளே கோவில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கோவில்தான் ஹிரி உடையார் கோவில் கடநாடு கிராமத்தில் உள்ளது. அங்கே சிறப்பு பூஜைகள் கண்கொள்ளா காட்சி. ಅಪ್ಪ ತಾಯಿಮಾರಿಲ್ಲ ಅಟಮೋದಿನ ಅರವರು ಮೇಲಾರ ಅಯ್ಯನ ಅಣ್ಣನಿಗೆ 200 ಕೊಡ ತಂದರೆ ಮೋಹನಗಟ್ಟಿ ಲಕ್ಷ್ಮಿ ಕಾಂತಕುಮಾರ್ ಅಯ್ಯನ ಅಣ್ಣನಿಗಾಗಿ 100 ಕೊಡ ತಂದರೆ ಎಲ್ಲಿಂದ ನಿಮಗೆಲ್ಲ ಬಂದು ಕಲ್ಲೊಂದು ಇಂದು ನಮ್ಮ ಎಲ್ಲ ಪುನಃ ಇನ್ನು ತಾಯಿಮಾರ್ಗು ಜರುಪಾಯಿತು ಐನ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಫೋನ್ ಕಟ್ಟಿ ಎಂತೆಂತ ಹೆಣ್ಣಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿನೂ ಕೂಡ ಅರ್ಥ ಮಾಡಿದ್ದು. ಐದು ಜಾತ್ರೆ ಬಂದು ಅನುದಾನವಾಗಿ 5 ಕಾಣಿಕೆ ತಂತಾರೆ. ಅದೇ ಚೀತೋರೈತಿ ಗಣೇಶ ಅಯ್ಯನ ಅನುದಾನವಾಗಿ 2 ಕಾಣಿಕೆ ತಂತಾರೆ. ಅಯ್ಯನ ಜಾತ್ರೆ ಕಾಣಿಕೆ ತಂದ ಭಕ್ತರೆಲ್ಲ ಅಯ್ಯನ ಆಶೀರ್ವಾದ இப்படி இந்த நிகழ்ச்சியை நமது சிறப்பு செய்தியாளர் கடநாடு கிராமத்திலே இருந்து ஆசா அமீத் அவர்கள் வர்ணனையோடு இதை சொல்ல, நமது ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்கள் நேர்த்தியாக அதை ஒளிப்பதிவு செய்ய, இந்த காட்சிகளெல்லாம் சிறப்போடு நமது நீலமலை தொலைக்காட்சியில் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் சிறப்பான ஒரு செய்தியாக வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து, இவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் எண்ணம் டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக
மாறுங்கள் என்று தெரிவிப்பதோடு இதுபோன்ற இயற்கையான கடநாடு பகுதியிலெல்லாம் சென்று நமது செய்தியாளர்கள் சிரமப்பட்டு செய்திகளை எடுத்து உங்களுக்காக வழங்கி இதை சிறப்பான செய்தியாக நமது நீலமலை தொலைக்காட்சி நான் அன்பில் வர்ணனையோடு சொல்வதை கேட்டு இந்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா, இந்த செய்திகளிலே குறை இருக்கிறதா என்பதை நீங்கள் யூடியூப் பகுதியிலே சென்று கமாண்ட் பகுதியிலே உங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள் என்று பண்போடு கேட்டு அன்போடு கேட்டு நமது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்